ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை, அதுக்கப்புறம் காக்காத்தூர் பாலாஜி, அதுக்கடுத்து என்னையும் குறி வைக்கிறாங்க. சார் நான் தான் கம்ப்ளைண்ட் சார், என் மச்சான் மூலியமாக தான் ஒரு தருதலை இருக்கிறான், அவனுக்கு வேலையே என்னான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளம் பெண்களை வந்து மயக்கி அவங்கள வந்து போதைக்கு அடிமையாக்கி இந்த மாதிரி வசதி படைத்த ஆட்களுக்கு வந்து அவங்கள வந்து பணிய வைக்கிறது தான் வேலை. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் உதயநிதிக்கு பல தம்பிகள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த தம்பிகளில் ஒரு தம்பி இந்த தம்பி. புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நாகரிகமாக சொல்லியிருக்கிறேன். பல தம்பிகள் இருக்காங்களே, அந்த தம்பிகளில் ஒரு தம்பி இந்த தம்பி. ஆமாம் சார், இந்த இடம் பிரச்சனை தான் சார். எனக்கு தெரிஞ்சு ஒன்று சார், 10,000 கோடி இருக்குது சார். இது மாதிரி 10 பேர் சார் ஆச்சு 1 லட்சம் கோடி சார். 1 லட்சம் கோடி நீ மிரட்டி துட்டு வாங்கினா எவ்வளோ சார் வரும் உங்களுக்கு? அதுக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், நான் தான் ஆளினால் அழகராஜா சென்னையே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சுற்றிட்டு வந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், இவ்வளோ தைரியம் எப்படி ஒரு அமைச்சருக்கு வருது? எங்கிருந்து வருது? முதலமைச்சருடைய ஆசீர்வாதம் இருக்குதுனால தானே வருது. நான் கேட்குறேன், அப்போ முதலமைச்சர் அவர் வந்து எல்லா வகையிலையும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கின்ற காரணத்தினால தான், திருப்பி சொல்கிறேன், எல்லா வகையிலும் முதலமைச்சர் எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால்தான் சேகர் பாபா கார்லேயே கூட்டு போகிறாரு. அவர் கைத்தட்டி டான்ஸ் ஆனால் இவரும் டான்ஸ் ஆடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தான் நம்ம வச்சுருக்கிறோம் இப்போ இன்னைக்கு வரைக்கும். அவர் கைத்தட்டி டான்ஸ் ஆனால் இவரும் டான்ஸ் ஆடுவார் கூட. சார் 6 மாசமா புகார் கொடுத்து வச்சிருக்கேன் சார். சொன்ன தரணிக்குமார் வந்து எனக்கு மிரட்டல் விட்டான்னு சொல்லிட்டு 5/11 என்போ 2025 நடந்தது. 6/11 கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இதில் ஒரு எல்லாத்த உண்மை பாருங்க. என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரைட்டர் வந்தாங்க. வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை எடுத்து மேலே போட்டாங்க. அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 4 மணிக்கு அந்த தரணிக்குமார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சேகர் பாபோட 2 தடவை தொடர்பு கொண்டு இருக்கோம். அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நைட்டு என்கிட்ட பேசுகிறான். 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை சேகர் பாபுகிட்ட பேசுகிறா. சேகர் பாபுகிட்ட ஃபோன் பண்ணுறா, கட் பண்ணுறாரு. ஃபோனில் பேசலை. அப்போ ஃபோன் பண்ணால் இண்டு போடுது, வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டு வரா என்னான்றது தெரில. அவர் விசாரிச்சா தான் தெரியும். அவருக்கும் தரணிக்குமாருக்கும் என்ன உறவுன்றது அவர் விசாரிச்சா தான் தெரியும். அவருக்கே அவன் ஃபோன் பண்ணியிருக்கிறான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கிளாம்பாக்கம் கடைகள் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர், எங்களுக்கு தெரிஞ்சு 3 பேர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கிறான். 3 லட்சம்னு சொல்லி தரணிக்குமார் அந்த கடையை போய் திறந்தே காமிச்சிருக்கிறான். கிளாம்பாக்கத்தில் உள்ள கடைகள் வந்து திறந்து காமிச்சிருக்கிறான். அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படலை. நீங்கள் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்களேன். போலீஸ் துறையே பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையாக இருக்குது. சட்டம் என்பது சமங்க. நானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் சமமாக தானே இருக்கணும். தப்பு பண்ண மீது நடவடிக்கை எடுக்கணும். நான் தப்பு பண்ண கூட எடுங்க, அதனால என்ன தப்பு இருக்குது? ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரே வரியில் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து மாறி போச்சு. அதனுடைய பாதுகாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான். சமூக விரோதிகளுடைய பாதுகாவலராக இருக்கிறாரு. சமூக விரோதிகளுடைய கூடாரமாக வந்து தமிழகம் மாறியது இந்த 5 ஆண்டு கால இதில். இதற்கெல்லாம் 4ஆம் தேதி ஒரு நல்ல மாற்றம் வரும், ஒரு நல்ல விடிவு வரும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது இதற்கெல்லாம் நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு காணப்படும். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார் 297 கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 3 சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் நடமாட்டம்
இது மூன்றும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் உள்ள ஒரு துறையை உருவாக்கி இது மூன்றும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் சொல்லி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நிச்சயம் அவரால் தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். ஓகே, வேற எதுவும் கேள்வி இல்லை. தேங்க்ஸ் சார். சார் கருத்து கணிப்பினா சார் எல்லாம் நிறைய எல்லாருக்கும் சாதகமாக போடுறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு வருத்தம், அவர் சீமானுக்கு மட்டும் சாதகமாக ஏன் போடுறதில்ல? 3 பேருக்கு சாதகமாக போட்டிங்க, அவரையும் விட்டீங்களப்பா. அவருக்கு ஒருத்தர் யாராவது ஒரு டிவி போட்டிருக்கலாமா? ஏன் சார் திமுக இல்லை யார் சார்? சார் நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 1998 பாராளுமன்ற தேர்தல் அம்மா வந்து என்டிஏவோட கூட்டணி வைக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க? 33 இடத்துல வந்து திமுகவும் தமாகவும் தான் ஜெயிக்கும், வெறும் 6 இடத்துல தான் அதிமுகவும் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா நம்பிக்கையோடு சொன்னாங்க நிச்சயம் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமையும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா 30 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபி தான் ஜெயிச்சுது. வெறும் 9 இடத்துல தான் திமுகவும் தமாகவும் ஜெயிச்சுது. அதே போல் நீங்கள் 2011 2016 எடுத்து பாருங்க, பெரும்பான்மை என்ன சொன்னாங்க? எல்லாரும் சொன்னது திமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக வந்து எதிர்கட்சியாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. நான் மீண்டும் உங்கள்கிட்ட நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2016 எல்லாருமே சொன்ன ஒரே கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக வந்து எதிர்கட்சியாக தான் வருவாங்க அம்மா. ஆனால் ஒன்றே ஒன்று, டைம்ஸ் நவ் மட்டும் 139 இடம் வரும்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 134 இடத்துல அம்மா ஜெயிச்சாங்க. அதுதான் மீண்டும் திரும்ப போகுது. 2016 டைம்ஸ் நவ் சொன்னது தான் மீண்டும் நடக்க போகுது. நீங்கள் பாருங்கள், இது கூட நீங்கள் பாருங்கள். நான் என்கிட்ட நிறைய நான் எடுத்து பார்த்தேன். 2017 பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறப்போ எக்ஸிட் போல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தொங்கு இதுதான் சட்டசபை தான் அமையும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லி போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2017 சார் நீங்கள் தான் கேள்வி கேட்டு கம்மிட்டுருக்கீங்க. 2017 யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கும் சட்டமன்றம் தான் அமையும்னு சொன்னாங்க. ஆனால் பிஜேபி 312 வந்து 312 வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி பிடித்தது. அதே போல் சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா 2023 எல்லாரும் சொன்னாங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து 35 சீட்டு தான் வந்தது, பிஜேபி 54 சீட்டு வந்திருக்கு. அதே 2024 ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா அதே தான் எக்ஸிட் போல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு என்றப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைக்குது. அதே போல் லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2024 என்டிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ஜெயிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் 293 தான் ஜெயிச்சு உண்மையான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா. அதே போல் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா என்டிஏ தான் வந்து 42 சீட்டு ஜெயிக்கும், நெக் டு நெக்குனாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சிது, இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சது. என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சது, 24 சீட்டு தான் வந்தது. அதனால் கருத்து கணிப்பு வந்து எல்லாமே உண்மையானதாக வரலாறு இல்லை, அதுக்கு எதிர்மறையாக அப்படியே வந்திருக்கு. இது வந்து நான் ஆல் இண்டியாவிலையும் பேசுகிறேன், நம்ம தமிழ்நாட்டிலையும் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் 2014 பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் தவிர்த்து இது எல்லோரும் சொன்னது ஆளுங்கட்சியாக போகிறது திமுக தான், அதிமுக எதிர்கட்சியில் தான் வரிசையில் அமரும்னு சொன்னாங்க. ஆனால் வரலாறு மாறியது. அதே போல் இன்றும் பெரும்பான்மை வந்து திமுக சொல்கிறாங்க, டைம்ஸ் நவ் இன்றைக்கும் சொல்கிறாங்க அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி. அந்த 2016 வரலாறு 2026 நடக்க போகுது. நிச்சயம் ஒரு நல்ல ஆட்சி மலரும். அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அந்த நல்ல ஆட்சி நிச்சயம் தமிழகத்திலே அமையும்.